வணக்கம், நான் உங்க ஸ்ரீராம் குமாரவேல் பேசுறேங்க. நம்ம ராம் பிரதர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 4 வருஷமா நிலக்கடலை தோல் உரிக்கிற இயந்திரம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பக்கத்திலே நிலக்கடலை இயந்திரம் கம்மியான ரேட்டு கிடைக்குது சார், அவங்களே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிஷின் வந்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி அவங்க எங்களுக்கே கூப்பிடுறாங்க. சார் இந்த மாதிரி எனக்கு சீசன் வரப்போகுது, அடுத்த வத சீசன் வரப்போகுது, எனக்கு வந்து ஜல்லடை கிடைக்கல, ஜல்லடை கேட்டா அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு சீசன் டைம் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் ஜல்லடை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாஃப்ட் கட் ஆயிருச்சு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த வாயில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த லிவர் கட் ஆயிருச்சு, எனக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கறாங்க. அதாவது அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலையை மட்டும் நீங்க நிர்ணயிச்சு மிஷினை எடுத்தீங்கன்னா தரமற்ற இயந்திரத்தை நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால ஒரு நிலக்கடலை இயந்திரம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மிஷின் அவங்க எவ்வளவு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு, அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கு, ஜல்லடைகளை உங்களால ஈஸியா போட்டு யூஸ் பண்ண முடியுதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க நிலக்கடலை மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த நிலக்கடலை இயந்திரத்தை பத்தின மேலும் உங்களுக்கு தகவல் வேணும்னா கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கிற சேல்ஸ் டீம் மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்க. நிலக்கடலை இயந்திரத்தை பத்தி நிறைய தகவல்களை உங்களுக்கு கண்டிப்பா தருவாங்க. நன்றி.